Hi friends, welcome to Velavan YouTube multi-vlog YouTube channels. இப்போ நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மியூச்சுவல் ஃபண்டை பத்தி தான். அதாவது மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி செயல்படுதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். எனக்கு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி எப்படி தெரியும்னா, நான் 13 வருஷமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு இன்வெஸ்டர் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஸோ எப்படி அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இயங்குது அப்படின்றதுலாம் நான் வந்து டெய்லி வாட்ச் பண்ணியிருக்கேன், டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே. ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். ஸோ அதனால புதுசாக நியூவாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்னோட வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட், அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க எதுனா அமௌண்ட் வச்சிருப்பாங்க, அவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? வாங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, அது மியூச்சுவல் ஃபண்டு எப்படி இயங்குதுன்றதை நம்ம இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு எப்படி இயங்குதுன்னா, அதாவது பல்வேறு முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை வாங்கி, அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நிதி மேலாளர், அதாவது ஃபண்டு மேனேஜர் சொல்லுவாங்க, அவர் மூலியமாக கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, ஷேர் மார்க்கெட்ஸு, இதர சொத்து மதிப்புல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு வந்து முறையாகும். அதாவது நம்ம முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை பெற்று ஃபண்டு மேனேஜர் என்பவர் வந்து நம்ம பணத்தை எடுத்துன்னு போயிட்டு கவர்மெண்ட் பாண்ட்ஸு, அதாவது பத்திரம் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் பத்திரம்னு சொல்லுவாங்க, ஸ்டாக்ஸு, அதாவது ஷேர் மார்க்கெட்டு, அதுல மற்ற சொத்து மதிப்புல போயிட்டு நம்ம பணத்தை எடுத்துன்னு போயிட்டு சேஃபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல வர லாபத்தை வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கிற ஒரு முறையாகும். அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபண்டு மேனேஜர் இருப்பார், அதாவது நிதி மேலாளர் சொல்லுவாங்க, அவர் தான் நம்ம பணத்தை எடுத்துன்னு போயிட்டு ஸ்டாக்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம பணத்தை எடுத்துன்னு போய் இன்வெஸ்ட் பண்றோம். ரெண்டாவது பர்சன் யாருன்னா இன்வெஸ்டர்ஸ், அதாவது முதலீட்டாளர்கள், நம்ம தான் முதலீட்டாளர்கள். மூணாவது பாத்தீங்கன்னா யூனிட்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிட்னா என்னன்னா, நீங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இவ்வளவு யூனிட்னு ஒதுக்கிடுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பென்சில் தான் யூனிட். இந்த ஒரு யூனிட் வந்து 10 ரூபாய் வச்சுக்கீங்களேன். இப்ப நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா இந்த யூனிட் 10 பென்சில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற யூனிட் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா என்ஐவின்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ. அதாவது நெட் அசெட் வேல்யூனா என்னன்னா, இப்ப யூனிட் பாத்தீங்களா, இப்ப இது ஒரு யூனிட், இந்த யூனிட் வந்து இந்த யூனிட்டோட ரேட் என்ன, அதாவது இந்த ரேட்டோட விலை என்னன்னு சொல்லுவாங்க, அதுதான் என்ஐவின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட்டோட ரேட் எவ்வளவு? 10 ரூபாய். ஸோ அப்போ இதோட ரேட் வந்து என்ஐவி எவ்வளோன்னா 10 ரூபாய். இப்போ நீங்க 100 ரூபாய் கொடுத்து இந்த பென்சில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட் கொடுப்பாங்க. அப்போ இந்த யூனிட்டோட வேல்யூ என்ன இருக்குன்னா 10 ரூபாய் இருக்கு. அப்போ 10 பென்சில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது யூனிட்னா என்னன்னா, இதுதான் யூனிட், இந்த பொருளோட தான் யூனிட். என்ஐவின்னா என்னன்னா, இந்த பொருளோட ரேட்டு தான் என்ஐவின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு எளிமையா மியூச்சுவல் ஃபண்டை பத்தி விளக்கணும்னா, உங்களுக்கு காரு, பைக்கு ஓட்ட தெரியாதுன்னு வச்சுக்கிங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, பஸ்ல டிராவல் பண்ணுவீங்க. பஸ்ல போகும்போது நீங்க வந்து முதலீட்டாளர்கள் வச்சுக்கீங்களேன், பஸ்ஸோட டிரைவர் தான் ஃபண்டு மேனேஜர்னு நினைச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நீங்க குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு சேஃபா சேர்றீங்க. அப்போ அந்த இடத்துல ஃபண்டு மேனேஜர் என்ன பண்றாரு, அதாவது பஸ்ஸோட டிரைவர் என்ன பண்றாருன்னா, உங்க பணத்தை வாங்கிட்டு உங்க பணத்தை எடுத்துன்னு போட்டு சேஃபா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாரு. அப்புறம் நீங்க இறங்க வேண்டிய இடத்துல அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து சேஃபா உங்ககிட்ட கொடுத்துட்றாரு. புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து இறங்க வேண்டிய இடத்துல உங்க பணத்தை வாங்கிட்டு நீங்க தைரியமா நீங்க சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துறீங்க. அதுதான் இந்த ஃபண்டு மேனேஜர்ன்றவர் பண்றாரு. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டு வந்து இப்படிதான் செயல்படுது. ஸோ நம்ம அடுத்த வீடியோல வந்து என்ன பார்க்கலாம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல வகைகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.